ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாப்பிடான மேங்கோ ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான 2 டைப் ஆஃப் ஜெல்லி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி செட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் வந்து சுடு தண்ணி சூடாக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த ஜெல்லிக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு கூட நம்ம சைனா கிராஸ் ஆட் பண்ண போகிறோம். சைனா கிராஸ் நான் 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சைனா கிராஸ் இல்லாட்டி நீங்கள் ஜெலட்டின் கூட தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மேங்கோ பீசஸை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சைனா கிராஸை ஒரு பாக்ஸில் நான் மாற்றிட்டு அதுக்கு கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா மூடி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours செட் பண்ண விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய இனியொரு பாதி சைனா கிராஸில் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல அந்த மேங்கோ பியூரி, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதையும் இன்னொரு பாக்ஸில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இதையும் நம்ம மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours செட் பண்ண வச்சுருவோம். இப்போ இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இதுக்கு கூட நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தண்ணியில் அலசி இந்த மாதிரி அந்த ஜெல்லி மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் சூடாக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா நான் கண்டென்ஸ்ட் மில்க் இதுக்கு கூட ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிச்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஜெல்லியை நம்ம குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மேங்கோ ஜெல்லியை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் வெனிலா ஜெல்லியையும் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இலக்குனீங்கன்னா க்யூப்ஸாக இலகி வந்துடும். இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சுருக்கதான பாலில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ பியூரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த ஜவ்வரிசி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம அசெம்பிள் பண்ண வேண்டியதுதான். இப்போது ஒரு பவுலில் நம்ம ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ ஜெல்லி கீழே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே வெனிலா ஜெல்லி நான் போட்டுக்கிறேன். இது கூட நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழ பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால் ஆட் பண்ணிக்கலாம்.
மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மேங்கோ பியூரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே சும்மா டெக்கரேஷனுக்கு வேண்டி ஒரு 2-3 பீசஸ் மாம்பழம் வச்சுக்கலாம். மேலே அதுக்கப்புறம் அழகுக்கு வேண்டி ஒரு குட்டியாக ஒரு புதினா, அவ்வளோதான். இப்போ நமக்கு நல்ல டேஸ்டான சாப்பிடான மேங்கோ ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Bye bye. Subscribe to my channel.